ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாட்டர் மெலன் சாப்பிட்டு பயங்கரமாக ஃபுட் பாய்சன் ஆச்சு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஸ்டார்டிங்கில் நானுமே நம்பல உங்களை மாதிரி, பட் அப்புறம் தான் போக போக தெரிஞ்சிருச்சு இந்த வாட்டர் மெலன் நல்லா ரெட் கலரில் இருக்கணுங்கிறதுக்காக எரித்ரோசின் சொல்லி ஒரு ஃபுட் கலரில் இன்டியூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வாட்டர் மெலன்லாம் பார்க்க நல்லா ரெட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். புரிஞ்சதா? இது வருஷம் கண்டுபிடிக்கிறோம். இதில் என்ன பண்ணுறாங்க, என்ன பாதிப்பு வரும், அதை கொஞ்சம் டெமோவாக பண்ணிடுங்க. பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இதுல கலரை மிக்ஸ் பண்ணுவாங்க. கேட்டுக்க, கலரை மிக்ஸ் பண்ணி அதில் ரொம்ப டேஸ்ட், அந்த கலர் மட்டும் இருக்காது, அதில் டேஸ்ட்டும் அதில் சக்கரைப்பாகும் அதில் கொடுத்துருப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இதுதான் அவங்க அந்த இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய கலர். இது ஒரு கெமிக்கலா சார்? கெமிக்கல். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓ, குரலி வித்தையா? ஆனால் இப்போ பார்த்தோம்னா நான் இறக்குறேன். இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் இறக்கிடுறேன். இப்போ பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அவ்வளோ இது இறக்கிறேன். உங்களுக்கு அப்படியே கண்ணிலே காமிக்கிறேன். கலர் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இப்போ இவ்வளோ நேரம் அந்த கத்தி பீஜியம் போட்டு பேசுனது எல்லாமே உங்களுக்கு நம்புற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏப்ரல் ஃபூல். பட் உண்மை என்னன்னு பார்ப்போமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வாட்டர் மெலனில் கலர் இன்ஜெக்ட் பண்ணால் இது ஃபுல்லாலாம் ஸ்ப்ரெட் ஆகாது, இந்த இடத்துல மட்டும்தான் தேங்கி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி வெண்டாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் நஷ்டம். பிகாஸ் அந்த ஓட்ட வழியா மைக்ரோப்ஸ் போய் இந்த பழம் சீக்கிரமா கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இதனால இதோட ஷெல்ஃப் லைஃப் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு போல. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தர்பூசணி வியாபாரம் இந்த ஒரு மாசத்துல கீழே போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி தான். எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். எவ்வளவோ அதிகாரிகள் இருக்கும்போது என்னடா இவர் மட்டும் எல்லா வீடியோலையும் வர்றாருன்னு போகுது. இப்பதான் நம்மளுடைய சகோதரர்கள் டீகோட் பண்ணி போட்டிருக்காங்க. முரசொலி செல்வத்துடைய மருமகனா நம்ம சதீஷ்குமார். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. எங்கிட்டு சுற்றி போனாலும் ஓங்கோல் ஃபேமிலியோடைய ஆதிக்கம் எல்லாமே இருக்கும். அப்போ ஒருத்தன் தமிழ்நாட்டில் அதிகமாக கவனம் பெறான், அதிகமான முக்கியத்துவம் அவனுக்கு கொடுக்கப்படுது. எத்தனையோ உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவம் எல்லா ஊடகங்களும் இவரை காட்டும் போது தெரிஞ்சுது. இது கோபாலபுர வகையரா. டேய் செல்வம், வண்டி யூட்டன்ரா, செட்டி உஷாராயிட்டான். தர்பூசணி சாப்பிட்டா புற்றுநோய் வரும், தர்பூசணி சாப்பிட்டா வயிற்று வலி வரும், தர்பூசணியில் இந்த ஃபெர்டிலைசர் இருக்குது, தர்பூசணியில் இந்த ரசாயனம் கலந்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு தர்பூசணி பழத்தை வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை அப்படி தொடச்சி அதை அப்படி காட்டி பார்த்தீங்களா சிகப்பாக ஒட்டி இருக்குது. ஒரு டிஷ்யூ, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே அப்படி டச் மட்டும் பண்ணி பாருங்க. அப்படியே கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். அந்த அதிகாரி என்ன சொல்றாரு, அந்த பழத்தை அறுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதுல நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பரை கொண்டு போய் தொட்டு பாருங்க. அப்படி தொட்டு பார்த்து கலர் ஒட்டுச்சுன்னா அது கலப்படமான தர்பூசணி. தொட்டு பார்த்து கலர் ஒட்டல அப்படின்னா அதுல கலப்படம் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? இந்த தர்பூசணிக்குள்ள இருக்கக்கூடிய நிறமி, அந்த சிகப்பு கலரை உருவாக்கக்கூடியது பாத்தீங்கன்னா லைகோபின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு. இந்த லைகோபின் இயற்கையாகவே தர்பூசணியில் இருக்கக்கூடிய நிறமி. டச் மட்டும் பண்ணி பாருங்க, அப்படியே கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? அதுல ஒரு பெரிய மாட்டு போடுற ஊசி மாதிரி ஒரு பெரிய ஊசியை வச்சுக்கிட்டு அதுல பிரிட்டானிசியஸ் சிறப்புன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சிறப்பு எடுத்து உள்ள ஊத்தி, நம்ம காப் சிறப்பு மாதிரி ஒரு சிறப்பை உள்ள ஊத்தி பெரிய ஊசியை வச்சு உள்ள அந்த தர்பூசணியில போட்டு ஏன்னா தர்பூசணி படத்தை லைட்டாக ஒரு கத்தியை வச்சு வெட்டிட்டு வச்சா கூட அந்த இடம் அழுகி போயிடும். ஒரே நாளில் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா அது அழுகி போயிடும். நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? ஒவ்வொரு தர்பூசணிலையும் ஓட்டையை போட்டு ஒருத்தன் உட்காந்து ஒரு பெரிய தோட்டத்தில் 5000 ஏக்கரில்
தர்பூசணி செய்கிறவன் ஒவ்வொரு பழமாக பிடிச்சி ஊசியை போட்டு இது பண்ணுவான். தர்பூசணி எடுத்து வியாபாரம் பண்ணுவானா, உட்காந்து ஊசி போட்டு உட்காந்துருப்பானா. அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். ஒரு அரசு அதிகாரி ஒரு தனி மனிதன் தலை கர்வத்துடனும் ஆணவத்துடனும் நடந்தால் ஒட்டுமொத்த விவசாயிகளை வீழ வைக்கலாம் என்பதற்கு சதீஷ்குமார் போன்ற சர்வாதிகார அதிகாரிகள் சாட்சி. அசிங்கமா கேட்போம், கஷ்டமா கேட்போம், கேவலப்பா கேட்போம். இல்லைங்க, நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். அசிங்கமா கேட்போம். ஒன்றும் இல்லை, சும்மா விளையாட்டு பேசுறப்பா. ஒரு ஊசி போட்டா தர்பீஸை சிகப்பழக்கி வியாபாரிகளும் விவசாயிகளும் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாரு. அதான் வியாபாரிகளாம் வேலை இல்லை, டன் கணக்கா எடுத்து வந்து வச்சு கடையில் உட்காந்து ஒன்று ஊசி போடுறது எங்களோட வேலை. எவ்வளோ ஒரு அறிவு கெட்ட ஒரு மனிதராக இருந்தால் அவர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அறிவு கெட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. 70,000 கொடுத்து பயிர் பண்ண விவசாயி எனக்கு 2,000 வித்தா அவனுக்கு நஷ்டம் யாரு? மாண்புமிகு முதல்வர் தருவாரா? அப்பான்னு சொல்றாரு. என்ன தேர்றாங்க? அப்பா உங்க குறைய தீர்ப்பான்றாரு. அப்பா ஏன் அந்த மாதிரி சர்வாதிகாரி தூக்கி வச்சிருக்காரு? தூக்கி வெளில அடிக்க வேண்டியது அவருக்கு. முரசொலி செல்வத்துடைய மருமகனா நம்ம சதீஷ்குமார். இது கோபாலபுர வகையரா. எங்கிட்டு சுத்தி போனாலும் ஓங்கோல் ஃபேமிலியோட ஆதிக்கம் எல்லாமே இருக்கும். அவனோட சேர்ந்தா வந்தாங்க சார். அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? அதாவது அவர் இன்னைக்கு நேத்து கிடையாது. நீங்க சதீஷ்குமார் நல்லா வாட்ச் பண்ணா தெரியும். அவர் பெப்சி கோகோ கோலாக்கு எதிராக பேசவே மாட்டாரு. ஏன் பெப்சி கோகோ கோலா உயிருக்கு உலகத்துக்கு தெரியும், பேச வேண்டியது அவரு. என்னைக்கா டிமார்ட் போய் ரைடு பண்ணியிருக்காரு அவரு? என்னைக்காவது பிளிப்கார்ட் போய் ரைடு பண்ணியிருக்காரு அவரு? எனக்கு ரிலையன்ஸுக்கு போய் ரைடு பண்ணியிருக்காரா? எப்போ பார்த்தாலும் சின்ன வியாபாரி கலப்படம் பண்ணுறான், ஊரை ஏமாத்துறான். என்ன ஊரை ஏமாத்துறோம்? நாங்கள் உயிரோடு இல்லையா? நாங்கள் போகும்போது ஒரு 10 கேமரா கூட்டு போயிடுவார். எது கேமரா கூட்டு போற? கேமரா கூட்டு போ. எத்தனை அரசு சொல்லுவாங்களே லஞ்சம் வாங்குற, அங்கே கேமரா கூட்டு போய் பிடிங்கடா. அங்கே கேமரா கூட்டு போங்க. இவர் போகும்போது மனசுல பெரிய அரவம் படத்தை சித்தார்த்து நினப்பு. போகும்போதே கேமராவோட போயிடுவாப்புல. உங்க சாம்பார்ல என்ன முருங்கால்ல, உங்க புளிக்குழம்புல என்ன புளி பூண்டு இல்ல, என்ன கிச்சனை காட்டுங்க, அதை காட்டுங்க அப்படின்னு போயிடுவாரு. இவர் என்னைக்காவது பெப்சி ஆலை, கோக் ஆலை, ஸ்லைஸ் ஆலை, மாசா ஆலை அப்படின்னு போய் இவர் பார்த்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அப்புக்கடை பிரியாணிக்கு போனவர் ஏன் பிலால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போல? அப்புக்கடை பிரியாணிக்கு போய் அங்கே சீல் வைத்து போடிய இதே அதிகாரி இந்த மவுண்ட் ரோடு பிலால் ஹோட்டலுக்கு போறாரு. போன உடனே இவருக்கு வாந்திபதி மயக்கம் வந்துச்சான். மவுண்ட் ரோடு பிலால் ஹோட்டலுக்கு வந்து சோதனை நடத்துவதற்காக வந்தார்கள். சென்னை மண்டல நியமன அலுவலர் சதீஷ் தலைமையில 3 அதிகாரிகள் வந்தார்கள். ஆனால் சோதனை நடத்துவதற்கு முன்பாக உணவகம் அருகில் வந்தவர்கள் காரில் இருந்து இறங்காமலேயே அங்கிருந்தவர்கள் புறப்பட்டு விட்டாரு. இவர் நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாராம். ஆனால் தொலைக்காட்சியில் என்ன செய்தி போடுறாங்கன்னா, அங்கே போகும்போது முக்கியமான ஒரு ஃபோன் வந்துச்சு, திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்குறேன்? பகிரங்கமா ஒரு மேல குற்றம் சொல்றேன். பெப்சி கோகோ கோலா கிட்ட போன்ற பன்னாட்டு நிறுவனத்தை காசு வாங்கிட்டு இந்த வேலையை பண்றாருன்னு அவரை பகிரங்கமா அவரை மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்க. A few moments later. பழத்தை கட் பண்ணணும். நீங்க தாராளமா சாப்பிடலாம். மக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம், எதுவுமே கொள்ள வேண்டாம். தாராளமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு காமிக்கிறேன். உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆரம்பிச்சிருக்கு பாரு, இன்னும் 2.5 மாசம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து தர்பூஸ் வந்து சாப்பிட்டு நம்ம உடம்பு நம்ம வந்து கூல் பண்ணிக்கலாம். சாப்பிடுறோமா? சரி, பக்கத்துல எங்க கடை இருக்குன்னு பாருங்கப்பா. இது எந்த எல்லா தர்பூசணியும் கலர் வரதான் செய்யும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.
இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.